திருப்பதியில் எப்படி ஏழுமலையான் கோவில் 7 சிகரங்களுக்கு நடுவில் அமைந்துள்ளதோ அதேபோல் ஏழுமலையானின் தங்கையான அன்னை துர்காதேவி சாயாத்ரி மலை தொடரில் உள்ள சப்தஸ்ருங்கி என்ற இந்த 7 சிகரங்களுக்கு நடுவில் எழுந்தருளி உள்ளார். இவ்விடத்தில் இவள் 7 மலையாள் என்றும் சப்த ஸ்ருங்கி நிவாசினி என்றும் சப்தஸ்ருங்கி மாதா என்றும் போற்றப்படுகிறார். சதி தேவியின் வலது கரம் விழுந்த இடம்தான் சப்தஸ்ருங்கி. இந்த மலையே சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. இங்கே அன்னை பிரம்மஸ்வரூபிணியாக வீற்றிருக்கிறார். சப்தஸ்ருங்கி மாதா 18 கைகளுடன் அஷ்டதசபுஜ மாதாவாக காட்சியளிக்கிறாள். மார்க்கண்டேய மகரிஷி இங்கே அமர்ந்து தேவி மகாத்மியம் எனும் நூலை இயற்றினார். மகிஷனை கொன்ற பின் அன்னை துர்காதேவி இந்த மலையில் வந்து தவம் மேற்கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது.